ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே செக்கப்புக்காக இருக்கா. அப்போங்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ என்ன செக்கப்புக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும், அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அவங்க அந்த மெடிசன்லாம் வாங்கி பார்த்துட்டு, நீ இப்போ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க, எதுக்காக நீ மறைச்சிட்ருக்க, இது யாரோட குழந்தைன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, செக்கப்புக்காக வந்தேன்னா என்கிட்ட சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு, இது இவங்களோட குழந்தை தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, ரெண்டு பேத்துக்கு எப்போ பேபி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னதும் அப்படியே ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, ஒருவேளை ஹீரோவோட குழந்தையா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அவங்க பிளட் டெஸ்ட்டுக்காக பிளட் எடுத்திருப்பாங்க போல், அதை தெரியாமல் வேற அவள் திருடிட்டு வந்துருக்கா. ஏன்னா அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த வேலை பண்ணிகிட்ருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இவங்களை பற்றி ஏதாச்சும் விசாரிச்சாகணும் பாஸ், எனக்கு என்னமோ அந்த லேடி மேலே டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரவுமே நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, நீ என்னங்க பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா சொல்லு, நான் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்ததும் அவனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். சரி ஓகே, நான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிரும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வான்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே ஹீரோவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு ஐ திங்க் அவங்க மேலே லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்காரு. இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரோஜனமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவளை பற்றின விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அப்புறம் வீட்டில் காமிக்கிறாங்க, அவங்க அம்மா காசு கொடுத்து அவளை விரட்டி விடுறதை பற்றி பேசினதும், நான் உங்கள் பையனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பேசாத, உன்ன மாதிரி ஆளுகளை எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த பிளட்டை வேணால் நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்து பாருங்கள், இது அவனோட பேபி தான் சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு சொன்னதுமே இந்த ஃப்ராடு தனம்லாம் நான் நம்புறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பாருன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அப்போ அவள் பார்த்தீங்களா இது உங்களோட பேபி தான் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ சரி ஓகே, நம்ம உடனே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், ஓ இஷ்டத்துக்கு மேரேஜ் எல்லாம் நீ டிசிஷன் பண்ணுவியா, அதை நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் நியூஸ் சேனலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிட்டா. அதே மாதிரியே பண்ணிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அதை பார்க்கட்டுன்றதுக்காக தான். ஹீரோயினுக்கு அந்த நியூஸை பார்த்ததுமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இதுக்கப்புறம் என்னால் அவங்க லைஃப்பில் தேவையில்லாத ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நம்ம ரெண்டு பேர் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்குமே ஹீரோயினை பிடிக்கும் இல்லையா, அவன் ஓகேன்னு சொல்லிடுறான். பட் அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, நான் வேறு ஒருத்தவங்களோட குழந்தைக்கு அப்பாவாக போகிறேன், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா அவள் கூடவே வச்சு நான் சாகிற வரைக்கும் இருக்கலாமே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே மிஸ்டர் ஷேனன்றவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்போ இந்த ஜாப் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இனி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், இவர் ரொம்பவே ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் நம்மளுக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவருக்கு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. அவங்க ரெண்டு பேருமே இப்படி பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் அதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இவதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்துடுறாங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ நினச்சதை விட பயங்கரமான ஆளாக தான் இருப்ப, தேவையில்லாமல் இப்படிலாம் எல்லா விஷயத்திலையும் தலையிடுற வேலை வைக்காத. ஷென் நம்ம குடும்பத்தோட பெரிய பார்ட்னர், நீ தேவையில்லாமல் இங்கே இப்போ இருந்துட்டுருக்க பார்த்தையா, அது கூட அவங்க பொண்ணு அவங்க கூட இல்லாத வசதான், அந்த பொண்ணு இருந்தால் அவங்களுக்கு தான் மேரேஜ் நடந்திருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு திட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட ஒர்க்லாம் பார்த்துட்டு அவருக்குமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காரு. என் பொண்ணு இப்போ இருந்தாலுமே கரெக்டாக உன் வயசில் தான் இருந்திருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், கூடி சீக்கிரம் உங்கள் பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருவா அப்படின்றத சொன்னதும் அவருக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அவர் சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போன பிறகு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் விசாரிக்க சொன்ன டீட்டெயில் தான் கொண்டு வந்தாச்சேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அங்கே அன்னைக்கு பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் அவங்க இருந்திருக்காங்க, உங்கள் கூட சேர்ந்து ஹோட்டலில் இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எனக்கு ஆல்ரெடி அவன் மேலே டவுட் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை நான் தான் கூட இருந்தேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க நம்ம ஹீரோயின் அவன் கேட்டுட்ருக்கான். உண்மையை சொல்ல, அன்னைக்கு ஏதோ ஹோட்டலில் நீ தான் என் கூட இருந்தே அப்படின்னு
அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. பட் அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறா. அவள் வந்து பொய் சொல்லிடுச்சுக்கா, நீ அவளை நம்பாத, நான் தான் உன் கூட சேர்ந்து இருந்தேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ செம கடுப்பாய் போயிடுறான். உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, நீ உன் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அன்னைக்கு இருந்திருக்க, நீ பொய் சொல்லியா ஏமாத்திட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவ தான் நான் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ணிட்டேக்கா. ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு அங்கே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் அவன் மேலே கையை வச்சு நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அப்போ ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிடுச்சுக்கா, ஐ திங்க் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லுமே சேர்த்துடுறாங்க. அவள் முழிச்சு பார்க்கும்போது டாக்டர் அதிகமாக பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஸோ வந்துட்டு நாங்கள் உங்களை வந்துட்டு கர்ப்பப்பை எடுக்க வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேபிக்கு தான் இவள் வந்து கன்சீவாக இருந்திருக்கா போல். பிறகு நம்ம ஹீரோ ஃபைனலாக கேட்டான், நீ எதுக்காக இந்த விஷயம் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்றத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நான் என்ன பண்ண முடியும், இது வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக நடந்துடுச்சு, நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், நீங்களும் பண்ணியிருந்தீங்க, ஸோ இதுக்காக நான் வந்து உங்களை ப்ளேம்லாம் பண்ண முடியாதுல்ல, தப்பு என் மேலேயும் தானே இருக்குது அப்படின்றத சொல்லிச்சேக்கா. இப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அது என்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஒத்துக்கிறா. நான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும், நான் அப்படி உங்களை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன், நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உன் ஃப்ரெண்டு மாதிரி காசு பிடிச்சலாம் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலே இல்லை அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கான். நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், உன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துட்டு தான் இருந்துச்சு, இப்போ அது வந்துட்டு ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே லவ் பண்ணுறதை வந்துட்டு அவன் ஓப்பனாகவே சொல்லிடுறான். ஹீரோயின், எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, பட் நீங்கள் ரொம்ப ரொமான்ஸே இல்லாமல் சொல்லிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அது என்னமோ உண்மை தான் அப்படின்றத சொல்லிட்டு, நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ பேசாமல் வீட்டில் வந்து இருந்துக்கோ, அவள் ரொம்ப மோசமான பொண்ணு, என்னை ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவங்க ஹீரோயினை பற்றி அங்கே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் அவை இல்லைன்னு சொல்லிட்டு இவளா என்ன வந்துட்டு போயிட்டுருக்கு, நான் இவளெல்லாம் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன், காசுக்காக தானே இவளும் உன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து இவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து என்னோட ஆசையை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அவங்க வந்துட்டு ஏதோ வந்து வாய் வார்த்தைக்கு தீட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் அவன் மேலே இருக்க தான் செய்யுது. சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மேரேஜுக்கு வந்து ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. கிஸ் பண்ணுற மாதிரி போகும்போது அங்கே வந்து கால் வந்துடுது. அவங்க ஃப்ரெண்டு தான், நம்ம நாளைக்கே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாமான்னு கேட்டதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் உன்கிட்ட பிறகு பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு, உன்னோட மேரேஜ் விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேனா, ஸோ வந்துட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவனை மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஸோ ஆனால் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கும் அவனுக்கு நடுவில் அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு நல்லாவே தெரியுமே, அவன் உன்னை வந்துட்டு எப்படி ஒரு ஃப்ரெண்டாக நல்லபடியாக பார்த்துட்ருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ, நீ இப்படி கன்சீவாக இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், ஒர்க் பண்ணால் குழந்தையோட மூளையுமே நல்லா வளர்ச்சி அடையலை, அதுக்காக தான் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்ருக்கா. பிறகு மிஸ்டர் ஷென்னு அவங்க ஒய்ஃபுமே அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மாவை போய் மீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் அவங்க அம்மா இல்லை போல், ஆர்ஃபனேஜில் குழந்தைங்களெல்லாம் வளர்த்தவங்க போல். என் பொண்ணை வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கோம், இங்கே இருக்க குழந்தைங்களில் எங்கள் பொண்ணு இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னதுமே அவங்க பிளட் குரூப்லாம் கேட்டதுமே, இங்கே அப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா, நான் வந்துட்டு கண்டிப்பாக அவட்ட கால் பண்ணுறேன், அவளை கூப்பிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவள் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்டா. நான் ஃபோன் பண்ணேன், இப்போ அட்டன் பண்ணலை, ஆனால் அவள் வந்ததுமே நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னதும், நீங்கள் நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது, அது இல்லீகல் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஃபைனலாக வந்து நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்குமே வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடில் தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுமே போயிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஐடென்டிஃபைலாம் திருடிட்டு போயிடணுன்றதுக்காக தான் வந்திருக்கா போல். அப்போ அங்கே உள்ளே வந்ததுமே அவங்க என்ன வந்துட்டு அவள் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டா, என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், நீங்கள் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு கேட்டதுமே, இப்போ வந்துட்டு போனவங்க அவ்வளோதான் தேடி வந்திருக்காங்க, அவங்களோட குழந்தையா இருக்க சான்ஸ் இருக்கவன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவளோட பிளட் குரூப் ஏதானு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு, நான் இப்போ உடனே
கால் பண்ணி அவகிட்ட சொல்லிடுறேன், ஏன்னா அப்படின்னா தான் அவங்க குழந்தை கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ண போகும்போது இவள் வேமா அங்கே பாட்டு எடுத்து தலையில் அடிச்சிடுறா. நான் அப்படிலாம் நடக்கவே விட மாட்டேன், எல்லாத்தையும் வந்துட்டு அவள் என்கிட்ட பறிச்சிட்ருப்பாளான்னு சொல்லிட்டு அங்கே வேமா வந்துட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் இந்த லேடியை கொன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, நான் தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நான் உன்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்லன்னு ஹீரோயின் சொல்லும்போது அப்படியே தட்டி கொடுக்குற மாதிரி அவள் ஹேரை தெரியாமல் ஒன்று அங்கே எடுத்துகிட்டு கிளம்பிடுறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் இவன் அம்மான்னு சொல்லிட்டு வந்ததும் இப்போ நீ என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, நீ உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உடனே நம்ம ஹீரோயினோட ஹேரை ஹேர்லேருந்து பிச்சை மாதிரி அங்கே கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னதும் அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே வந்துடுது. பேபி கன்ஃபார்ம் ஆனதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக என் குழந்தை எங்களுக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் நம்ம ஹீரோயினுமே மேரேஜ் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ சொன்னதுமே வெறும் தேங்க்யூ தானான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் கிஸ் கொடுக்க போகவங்களையுமே இவன் வேமா பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். அப்போ அவங்க அம்மா வந்ததுமே ரொம்ப பயந்து போய் எந்திரிக்கவும் என்னை பார்த்தா என்ன பூதம் மாதிரி தோணிட்டுருக்கா, என்னை பார்த்து ஏன் பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நான் அந்த ஷென் ஃபேமிலியில் அந்த குழந்தைக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லையா, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஷென்மே வந்துடுறாரு. ஏன் கேன்சல் பண்ணணும்னு சொன்னதும் உங்கள் பொண்ணு தான் காணாமல் போயிட்டால, ஸோ என் பையனுக்கு பிடிச்சமான பொண்ணை மேரேஜ் பண்ணட்டுமேன்னு சொன்னதுமே என் பொண்ணு ஆல்ரெடி கிடச்சிட்டான்னு அவர் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வந்ததுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இவளான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம், இவ தான் என்னோட பொண்ணு, நாங்கள் இன்றைக்கி தான் டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணோன்னு சொன்னதும் அதை நம்பவே முடியல நம்ம ஹீரோவால். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இவ தான் பையனோட லைஃப்பவே கெடுத்தவ, இவ நான் கன்சீவாக இருக்கதையுமே அபார்ஷன் பண்ணி விட்டுட்டு இவர் கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாக பேசி ஹீரோவை பற்றி நல்லா போட்டு கொடுத்ததுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. நீ என் பொண்ணை ஏமாற்றிட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. என் பொண்ணை மட்டும் நீ மேரேஜ் பண்ணலைன்னா நான் எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணிடுவேன், ஸோ உங்கள் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கோவமாக கிளம்புனதுமே அங்கே அவங்க அம்மாவுக்கு உடனே கால் வந்துடுது, நிறைய லாஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இவ்வளோ நீ மேரேஜ் பண்ண போய் தானே நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம், ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே திட்டுறாங்க. நம்ம ஹீரோங்க அவங்கள சமாதானப்படுத்தினாலுமே கேட்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கா. நம்ம மற்றவங்கள டிஃபைன் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இதை வச்சு நம்ம முன்னேறி வந்துடலான்னு சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. சரி ஓகே, நீங்கள் தைரியம் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு வீட்டில் அவள் ரொம்ப டென்ஷனாக இருக்கா. இவ்வளோ தூரமாக நடந்த பிறகுமே வீட்டிலேருந்து எதுவுமே கால் வரலையே, என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மேடமுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி கால் வந்ததுமே இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இந்த பொம்பளை உயிரோட இருந்தால் எனக்கு தொல்லைதான்னு சொல்லிட்டு கொலை பண்ண போகிறா. நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, மரியாதையோட தள்ளிப்போன்னு சொன்னதுமே நீ உயிரோட இருக்க வசதானே எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சவங்க தள்ளி விட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணதுமே ஹீரோங்க வந்துடுறான். இவன் சரியான ஃப்ராடாக இருந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க திட்டிகிட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பேரண்ட்ஸ் நீ என்ன தைரியம் என் பிள்ளை மேலே கை வைப்போம் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவங்களுக்குமே முனிப்பு வந்துடுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, அவள் ஒன்றும் உங்கள் குழந்தை கிடையாது, இந்த பொண்ணு தான் உங்களோட குழந்தை, அவள் எல்லா ஐடென்டிஃபையுமே திருடிட்டு போயிட்டு என்னையுமே இவ தான் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலையை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறாரு. அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அவங்க ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எத்தனை வருஷமாக நான் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஃபைனலாக என் பிள்ளை கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா எனக்கு சின்ன வயசில் நிச்சயம் பண்ண பொண்ணே நீ தான், இப்போ நான் லவ் பண்ணுற பொண்ணுமே நீ தான், நான் எப்பயுமே அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நானுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.